லெட்ஸ் டாக் இன்ஃப்ளூயன்ஸ் ஆர் இஃப் யூ வாண்ட் டு பி அன் எஃபெக்டிவ் இன்ஃப்ளூயன்சர் இந்த 60 செகண்ட்ஸ் எஃபெக்ட் வந்து ரொம்ப முக்கியம். என்னன்னா அது 60 செகண்ட்ஸில் இவ்வளோ விஷயம் இருக்கா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். தொடர்ந்து இந்த வீடியோ பாருங்கள். இந்த 60 வினாடி உங்கள் மெயின் கண்டென்ட்டுக்கு எப்படி பிரயோஜனமாக இருக்கும்ன்றது நான் சொல்கிறேன். இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் பீப்புளோட அட்டென்ஷன் ஸ்பேன் வந்து குறைஞ்சிட்டே வருதுங்க. ஏன் குறைஞ்சிட்டே வருதுன்னு சொல்கிறேன்னா, இப்போ முன்னெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ½ hour வீடியோவை இல்லை ½ hour சீரியல்னால் உட்காந்து பொறுமையாக பார்ப்பாங்க. எஸ், இன்றைக்கும் பார்க்குறவங்க இருக்காங்க, இல்லைன்னு நான் சொல்ல. அதே மாதிரி தேட்டருக்கு போகிறவங்க லாங் ப்ளே மூவிஸும் பார்க்குறாங்க, அதுவும் நான் இல்லைன்னு சொல்ல. ஆனால் இன்றைக்கி பெரும்பாலும் ட்ரெய்லர்ஸ் நிறைய அதிகமாகிடுச்சு. ஈவன் ஒரு மூவி பார்க்கணுன்னா கூட அந்த ட்ரெய்லர் என்ன. அதனால தான் நான் என்ன சொல்லுவேன்னா, உங்கள் சண்டே செய்திக்கு நீங்கள் ப்ரிப்பேர் ஆகிறீங்கன்றது ஒரு பக்கம், பட் வெனஸ்டே ஒரு சின்ன ட்ரெய்லர் நீங்கள் பண்ணணும், ஒரு 1 minute ட்ரெய்லர். ஏன் நான் சண்டே செய்திக்கு வரணும்? யாரெல்லாம் அந்த ட்ரெய்லர் ப்ராக்டிஸ் பண்ணுறீங்களோ யூ வில் பி அ எஃபெக்டிவ் இன்ஃப்ளூயன்சர். அதுவும் இல்லாமல் உங்கள் ரீச்சும் வைட் ஆகும். சரிங்க, இந்த 60 வினாடி எப்படி பிளான் பண்ணுறது, இல்லை நான் எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா, லூக் சாப்டர் 4:5 பிசாசுக்கும் ஜீசஸ் கிரைஸ்டுக்கும் ஒரு கான்வர்சேஷன் நடக்குது, ஒரு டிஸ்கஷன் நடக்குது. இந்த டிஸ்கஷனில் பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக போட்டிருக்கு இந்த வசனம் பாருங்கள். முழு உலகத்தையும் ஒரு நிமிஷத்தில் கிரைஸ்டுக்கிட்ட காட்டுறாரு. இந்த ஒரு நிமிஷத்தில் எப்படி இந்த உலகத்தை காமிச்சாரு அப்படின்னு நீங்கள் யோசிச்சிங்கன்னா, பிசாசுக்கு சோஷியல் மீடியா எஃபெக்டிவாக பண்ணுறதுக்கு தெரியுது. இப்போ கேள்வி என்னென்னா, அவனுக்கு புரியுதா தெரியுதா இல்லை, நமக்கு தெரியுதான்றது தான் கேள்வி. இன்றைக்கி நீங்கள் பார்த்தீங்கன்னா 60 வினாடியில் டோட்டலாகவே உலகத்தில் இருக்கிற நியூஸை நீங்கள் பார்க்கலாம். அப்படி வந்துட்டோம் இன்றைக்கி. அதனால் நீங்கள் இந்த 60 செகண்ட்ஸை லைட்டாக எடுக்க முடியாது. எந்த அளவுக்கு உங்கள் ½ hour கண்டென்ட் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுறீங்களோ, எந்த அளவுக்கு நீங்கள் உங்கள் 1 hour கண்டென்ட் ப்ரிப்பேர் பண்ணுறீங்களோ, அதே ஈக்குவல் அமௌண்ட்டோட ஃபோக்கஸில் இந்த 1 minute-க்கும் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இந்த 60 செகண்ட் எஃபெக்டை லைட்டாக எடுக்காதீங்க. லெட்ஸ் டூ இன்டென்ஷனல் வீடியோஸ். சரிங்க, 60 வினாடி பண்ணணும்னு சொல்கிறீங்க, ஆனால் எப்படி பண்ணணும்னு கேட்குறீங்க, எனக்கு புரியுது. சரி, நோட் பண்ணிக்கோங்க. முதல் பாயிண்ட்டு, ப்ராக்டிஸ் ட்ரெய்லர். ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் எழுதுறதுக்கு. அதாவது என்னோட முழு கண்டென்ட் ½ hour இருக்குது, ஆனால் இதை நான் 1 minute இல்லை 30 செகண்டில் பண்ணுறதுக்கு எப்படி சுருக்கிறது அப்படின்னு சொல்லி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நான் அப்படி தான் ப்ராக்டிஸ் பண்ணுவேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி கூட ஷார்ட்டாக ஒரு 50 செகண்ட்ஸில் ஒரு சின்ன ட்ரெய்லர் கொடுத்துருப்பேன், ஏன் இந்த வீடியோ நீங்கள் பார்க்கணும்னு சொல்லி. ஸோ அந்த மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அது நம்பர் 1. நம்பர் 2, ரைட் டவுன் அண்ட் ஸ்டார்ட் ஸ்பீக்கிங். எழுதிட்டு பேச ட்ரை பண்ணுங்கள். பேச முயற்சி பண்ணும்போது டைமரோட டைம் பண்ணுங்கள். ரீசெண்டாக ஒரு இன்டர்வியூ பண்ணும்போது ஒரு பெரிய டைமர், அவர் ஒரு பெரிய ஸ்பீக்கர், அவர் சொன்னார், அஸ்வின் டைம் பண்ணிடலாமான்னாரு. அப்போ ஒவ்வொரு செகண்டும் நாங்கள் டைம் பண்ணுறோம். ஸோ டைமிங் வில் ஹெல்ப் யூ டு ப்ராக்டிஸ் வெல் அண்ட் டு டெலிவர் வெல். 3வது பாயிண்ட், ஸ்டார்ட் வித் அ ஹுக் நோட். இந்த ஸ்டார்ட் வித் ஹுக் நோட்டுன்றது நான் இதுக்கு முன்னாடி கூட சொன்னேன். நீங்கள் ஸ்டார்ட் பண்ணும்போது உங்கள் தலைப்புக்குள்ளே போகாதீங்க. ஏன் இந்த தலைப்பு பார்க்கணுன்ற கான்செப்டுக்குள்ளே ஆடியன்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூ போனீங்கன்னா அந்த இழுப்பு, அந்த வீடியோ பார்க்கணுன்ற ஒரு எஃபெக்ட் இருக்கும். ஸோ எனக்கு இது தெரியும் அதை காட்டுறதுக்காக பண்ணாதீங்க. ஆடியன்ஸ் மைண்டில் என்ன இருக்குதுன்னு தெரிஞ்சு ஏன் இந்த வீடியோ பார்க்கணுன்றது ஒரு ஹுக் நோட். அதனால் அந்த 30 செகண்ட்ஸ் should enable you to make the audience sit for another 3 minutes or 5 minutes. ஸோ அதை மறந்துடாதீங்க. அடுத்தது, let your tone be exciting. நீங்கள் ப்ரெசென்ட் பண்ணும்போது அந்த டோனில் ஒரு எக்ஸைட்மெண்ட் இருக்கா? ஏன்னா நீங்களே பேசும்போது, இப்போ எக்ஸாம்பிள் இதை பாருங்கள், நீங்கள் 60 நிமிஷம் பண்ணலாம் அப்படின்னு டல்லாக நான் பண்ணுறதுக்கும், இல்லைங்க 60 minutes நீங்கள் பண்ணீங்கன்னா நீங்கள் எஃபெக்டிவ் இன்ஃப்ளூயன்ஸராக மாறலாம்னு சொல்கிறதுக்கும் அந்த டோன் டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ லெட் யுவர் டோன் பி எக்ஸைட்டிங், லெட் யுவர் டோன் பி சார்ஜ்ட் அப், பிலீவ் இன் வாட் யூ ஆர் ஸ்பீக்கிங். இது அடுத்த பாயிண்ட்டு. இன்னொரு முக்கியமான பாயிண்ட் பார்த்தீங்கன்னா, am I solving somebody's problem? இது தொடர்ச்சியாக பேசிகிட்டு இருக்கேன். என்னோட சின்ன ட்ரெய்லரில் கூட இது யாருக்காவது ஒரு கேள்விக்கு ஒரு பதிலாக இருக்கா அப்படின்றத பாருங்கள். அடுத்த பாயிண்ட்டு, பி கன்சிஸ்டன்ட். ட்ரெய்லர்ஸ் பண்ணாமல் கூட பி கன்சிஸ்டன்ட். அடுத்த பாயிண்ட், பி ரியல் இன் அ ரீல் வேர்ல்ட். அதாவது ரீல்ஸ் பண்ணாலும் இது ஜெனுவனாக பண்ணுங்கள். ரீல்காக பண்ணாதீங்க, இல்லை பிளாட்ஃபார்முக்காக பண்ணாதீங்க, இல்லை உண்மையாகவே இவர்கிட்ட ஒரு விஷன் இருக்குது, ஒரு கோல் இருக்குது அப்படின்னு நீங்கள் வந்துட்டால் உங்கள் ட்ரெய்லர்ஸும் எஃபெக்டிவாக இருக்கும். உங்கள் ட்ரெய்லர்ஸ் எஃபெக்டிவாக இருக்கிறதுனால உங்கள் மெயின் கண்டென்ட்டும் எஃபெக்டிவாக இருக்கும். உங்கள் மெயின் கண்டென்ட் எஃபெக்டிவாக இருக்கிறதுனால யூ வில் பி அ குட் இன்ஃப்ளூயன்சர். முக்கியமாக மறந்துடாதீங்க, எல்லா லைக்ஸையும் நீங்கள் அவர் பக்கம் திருப்பணும், அதையும் மறந்துடாதீங்க.